Hello, welcome to case scenario number 10 in CA audit final auditல சரியா. ஸோ இதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து வெரி லோ லெவல் டிஃபிகல்ட்டி தான். ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஸ்டூடெண்ட் கூட இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் கொஷின் தான். பார்த்தலாமா? Shield & Co, a reputed chartered accountants firm, is appointed as a statutory auditor of Prism Limited. The company is into manufacturing of steel products. The company has advanced in all its endeavor by supplying million steel units. The company has incorporated another company called as Steel 9 Private Limited by investing 45% in the share capital of the company and at the same time having 100% control over the board of directors. இது நம்ம நார்மலாக படிச்சது தான். இது ஒரு பேராகிராஃப் அவங்க கஷ்டப்பட்டு வந்து டிராஃப்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியுது தேர் ஆஸ்கிங் சம்திங் அபவுட் த சப்சிடரி கம்பெனி. ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கம்பெனி சப்சிடரி கம்பெனி ஆகும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் படி பார்த்தா மோர் தென் 50% இருந்தால் தான் இட் பிகம்ஸ் ஆர் சப்சிடரி கம்பெனி. பட் ஜென்ரலி பார்த்தா சில இடத்துல நம்ம வந்து அவங்க இன்னொரு கம்பெனியில் நம்மளோட ஷேர் கேபிட்டல் பார்த்தா 40% 30% தான் இருக்கும். ஆனால் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை நம்ம 100% கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் தே ஆர் டீம்டு டு பி அவர் சப்சிடரி கம்பெனி தான். இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 45% இருந்தாலும் 100% உங்களால் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட டெசிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது யூ பிகம் தி ஹோல்டிங் கம்பெனி ஃபார் தெம். அதே மாதிரி த கம்பெனி இஸ் லிஸ்டட் இன் யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எப்போ நீ எங்கே வந்து நீ லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி யூஆர் சப்சிடரி கம்பெனி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ மற்றெல்லாம் காமன் தான். அடுத்தது வேறு என்ன செகண்ட் பாயிண்டில் பாருங்கள். யூ த ஆடிட் மேனேஜர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ட்ரெயினி வந்து உங்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் தானே நீங்கள் ட்ரெயினிக்கு வந்து ஆன்சர்லாம் நல்லா பண்ண முடியும். ஸோ கீழே வந்து உங்களோட ட்ரெயினி உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? பிரிசம் லிமிடெட் இஸ் ரிக்வயர்ட் டு அப்பாயிண்ட் இன்டர்னல் ஆடிட்டர். ஆமாம், ஏன்னா அவங்களோட பேசிக் தட் இஸ் டர்ன் ஓவர் அந்த இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆர்கிடெக்டாக ஒரு பையன் வந்து சேர்ந்துருக்கான் அவங்கக்கிட்ட வேலைக்கு. அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இன்டர்னல் ஆடிட் எடுத்து பார்த்துக்கோ, இது இனிமேல் உன்னோட பொறுப்பு தான், நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண முடியும்? ஒரு ஆர்கிடெக்டை போய் ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு லைக் லாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. எனிபடி ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் அண்ட் ஹூ ஹேஸ் ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் இருக்கோ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் இன் பை இட் செல்ஃப் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சிஏ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிஎம்ஏ இருக்கலாம், சிஎஸ் இருக்கலாம், ஒரு எம்காம் முடிச்சு 10 years அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க இருக்கலாம். ஸோ ஹூ நோஸ் த ஜாப் பெட்டர் அவங்க வந்து பண்ணணுன்றது தான் அங்கே அர்த்தம். அதுக்காக ஃபஸ்ட் இயர் ஆர்கிடெக்டெல்லாம் வந்து உள்ளே வந்து இன்டர்னல் ஆடிட்டர் அந்த கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்க இஷ்டம். இட்ஸ் நாட் இல்லீகல். பட் இங்கே கேட்குற கேள்வி என்னன்னு பாருங்கள். சாரி, எனக்கு ஒரு 1 week செம்ம வைரல் ஃபீவர். டிசம்பர் 17th கிட்டத்தட்ட ஒரு 2-3 days முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் ஸோ டவுன். அதனால தான் என்னால் உட்கார முடியல. இப்போ கூட வந்து பேச முடியல. ஒரு 5 minutes தொடர்ந்து பேசினா ஐம் கெட்டிங் that's the problem. Okay. Prism Limited is required to appoint the internal auditor under the provisions of Companies Act and the company complied with the same by delegating the duties to an employee or first year architect. இதில் 2 கேள்வி வரும். ஒன்று வந்து என்னென்னா ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம வந்து இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஏன்னா சிஏ ஃபைனலில் இன்டர்னல் ஆடிட் அப்படின்ற அந்த பகுதியை நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Anybody can be appointed as an internal auditor if he has the professional competence and technically அவங்க வந்து ஸ்கில்டாக இருந்தாங்கன்னா யாரை வேற நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, அவங்க எம்ப்ளாயாக இருந்தாலும் ஓகே, அவங்க வந்து ஃப்ரீலான்சராக இருந்தாலும் ஓகே, எப்படியெல்லாம் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஃபஸ்ட் இயர் ஆர்கிடெக்டெல்லாம் தூக்கி அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 4th line பாருங்கள். த ஆடிட் டீம் வந்து இஸ் பிளானிங் டு யூஸ் த ஒர்க் ஆஃப் தட் இன்டர்னல் ஆடிட்டர் ஹூ இஸ் அன் ஆர்கிடெக்ட் பிகாஸ் அவ்வளோ சூப்பராக மாவலஸாக அந்த இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்டையும் அவ்வளோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட அப்படியே பயங்கரமாக பிரமிச்சு போயிட்டாங்களா, வா இப்படி ஒரு ரிப்போர்ட்டை இப்படி ஒரு டிசைன் பண்ணி அழகாக வந்து இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னு எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இதை வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் யூஸ் பண்ணலாமா கூடாதான்னு கேட்குறாங்க. அவுட் ரைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது தான். ஏன்னா அவன் ஃபஸ்ட் இயர் ஆர்கிடெக்ட், அவன் டிசைன் எவ்வளோ வேணால் சூப்பராக போடட்டும். ஆனால் அவனுக்கு ஆடிட் பண்ணுறதுல அவனுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு நான் சிஏ ஒரு இடத்துல இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஹேஸ் டு சி வெதர் ஹீ இஸ் ப்ரொஃபஷனலி காம்பிடென்ட், வெதர் ஹீ ஹேஸ் வாட் இட் டேக்ஸ் டு பிகம் த இன்டர்னல் ஆடிட்டர். இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அசஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அவனோட ஒர்க்கை டிபெண்ட் பண்ண மாட்டார். ஸோ இதுலேருந்து எதை கேள்வி கேட்டாங்கன்னா அதான் பதில். த கம்பெனி இஸ் பிளானிங் டு யூஸ் த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆஃப்
the company is planning to use the working paper of the previous auditor by demanding இவங்க வந்து இந்த வருஷம் ஆடிட் பண்ணுறாங்க, போன வருஷத்தோட ஆடிட்டர் இருந்தார்ல அவரோட ஒர்க்கிங் பேப்பரை இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி உன்னோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை எங்களுக்கு கொடு, என்னதான் அது நீ ஒர்க் பண்ண பேப்பராக இருந்தாலும் அந்த பேப்பர் யாரை பற்றினது தெரியுமா, இந்த கம்பெனியை பற்றினது, ஸோ இந்த கம்பெனிக்கு குறிதான சொத்தை நீ எடுத்துகிட்டு போயிட்ட ஒழுங்காக கொடுன்னு சொல்லி மிரட்டி கேட்டிருக்காங்க. எப்படியா அதெல்லாம் பாசிபிள்? ஒரு ஆடிட்டரோட ஒர்க்கிங் பேப்பர் அப்படிங்கிறது அவரோட மூளையை அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் மீது செலுத்துறதுனால கிடைச்ச அவுட்புட் தான் அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர். அது எப்படி பார்த்தாலும் ஆடிட்டரோட சொத்து, அது கம்பெனியோட சொத்துலாம் கிடையாது, அதனால அவர் திருப்பி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சரி, கொஸ்டினை பார்க்கலாம் வாங்க. 4A கொஸ்டின்ஸ் தான் இதில். நம்பர் 1, the company has requested its previous auditor to give back the working paper. Is it fine? கேட்கலாமா? வாய்ப்பே இல்லை. The auditor has every right over the audit working paper. அதனால அவர் தான் அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பருக்கு ஓனர். அவராக விருப்பப்பட்டால் யாருக்காவது ஒரு பகுதியை மட்டும் எடுத்து, அதாவது ஒரு அந்த கிளையண்ட்டே ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது ஒரு கம்பெனி, பிங்கிறது ஆடிட்டர் அப்படின்னா, பிங்கிற ஆடிட்டர் வந்து ஏன்ற கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது ஒரு ஒர்க்கிங் பேப்பர் ரெடி பண்ணி வைப்பார். அந்த கம்பெனிக்கே ஏதாவது தேவைப்பட்டால் கூட ஆடிட்டர்கிட்ட கேட்கணும். ஆடிட்டருக்கு விருப்பப்பட்டால் அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுக்கலாம். பட் நோபடி கேன் கோ அண்ட் ஃபோர்ஸ் த ஆடிட்டர் டு கிவ் ஆல் த இன்ஃபர்மேஷன். கிளைண்ட்டை கூட போய் கேட்க முடியாது, அது என்னோட இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கூட நீங்கள் கூட கேட்க முடியாது. ஈவன் தி கம்பெனி கேனாட் கோ அண்ட் ஆஸ்க் த ஆடிட்டர் கிவ் ஆல் யுவர் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ், இட் பிலாங்ஸ் டு மீ, இட் இஸ் அபவுட் மீ, என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நீ வச்சிருக்க, இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் மீ, என்கிட்ட திருப்பி கொடுன்னு கம்பெனி கூட போய் கேட்கவே முடியாது. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஆடிட்டர் வந்து இஸ் இ பவுண்ட் டு ரிட்டர்ன் த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்? சத்தியமாக கிடையாது. ஏன்னா அது அவரோட பேப்பர், அவர் திருப்பிலாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஆடிட்டர் ஹேஸ் அ ரைட் டு ஓவர் த ஒர்க்கிங் பேப்பர், பட் ஓனர் ஆஃப் தெம் இஸ் அ கம்பெனி. அப்போலாம் கிடையவே கிடையாது. அது அவரோட ப்ராப்பர்ட்டி, அவருக்கு மட்டும் தான் ரைட் இருக்குது. ஸோ அவர் யாருக்கும் அந்த ஒர்க்கிங் பேப்பரை கொண்டாந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கம்பெனி ரிக்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு விருப்பப்பட்டால் அவர் தரலாம், இல்லை தராமல் கூட போகலாம். ஓகே, சரி. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? The engagement partner has requested you to comment upon the usage of work of the internal auditor by the engagement team. engagement team வந்து இன்டர்னல் ஆடிட்டரோட வேலைப்பாடுகளை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் ஆடிட்டை யூஸ் பண்ணலாமா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு வந்து தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை இன்டர்னல் ஆடிட்டனுடைய ஒர்க்லேருந்து எடுத்துக்கலாமா? நார்மலி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. வேர் தெர் இஸ் நோ ஹை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க ஏரியாவோ, இல்லை ஹைலி ஜட்ஜ்மெண்டல் வேர் இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் தேவைப்படுது, அந்த மாதிரி ஏரியாவில், இல்லை ஹை ரிஸ்க் ஏரியாஸ்லாம் வந்து இந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட்டரோட வேலைப்பாடை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷ்னலி ஸ்கில்டான பீப்புள் தான் அந்த இடத்துல அதை பர்ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லலாம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் நேரடியாகவோ இல்லை அவங்க எங்கேஜ்மெண்ட் டீம் அமிச்சோ தான் அந்த வேலையை பார்க்கணும். வேர் இட் இஸ் நார்மல், ஒன்றும் பெரியதில்லை, இட்ஸ் ரொட்டீன் ப்ராசஸ் தான், அது இன்டர்னல் ஆடிட்டர் பண்ணி கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல யூ கான்ட் அக்செப்ட் பிகாஸ் he is only a first year trainee architectங்கிறதுனால அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? கண்டிப்பாக the auditor is required to assess the competence and professional care of the work. அப்படின்றதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த டீமால் அந்த இன்டர்னல் ஆடிட்டர்ன்ற பேரில் முதல் ஃபஸ்ட் இயர் ட்ரெயினி ஆர்கிடெக்ட் வந்து உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இன்டர்னல் ஆடிட்டராக, அதெல்லாம் அக்செப்டே பண்ணக்கூடாது. ஸோ ஹியர் யூ ஜஸ்ட் ஹேவ் டு see that the internal auditor is a rookie. என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வேலைக்கு வந்திருக்கிறவங்க. அந்த ஃபஸ்ட் இயர் தான் அவன் வேலைக்கே வந்திருக்கான் வந்து, அதுவும் இல்லாமல் அவன் ஆர்கிடெக்ட், அவனுக்கு ஆடிட்டை பற்றி பெருசாக தெரியாது. அவன் என்ன தான் ஃபேபான டிசைனே போட்டு கொடுத்தாலும் அவனுடைய ஒர்க்கை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட்லி ஹீஸ் நாட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், செகண்ட்லி ஹீஸ் நாட் அ காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், கம்பெனி செக்ரட்டரி ஆர் எனிவேர் நியர்லி ரிலேட்டட் டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். அதை பற்றி அவங்க ரிலேஷன்ஷிப்பே இல்லாத ஒரு துறையை சார்ந்தவங்கன்றதுனால அவருக்கு அதில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை பற்றியும் கொஸ்டினில் கொடுக்காததுனால we assumed that he is a first year architect, அவ்வளோதான். ஸோ he doesn't have proper competence or professional care. அதனால் அவங்களோட ஒர்க் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு சொல்லிடுவாங்க. ஓகேவா? மற்றபடி வந்து அவர் எம்ப்ளாயியாக இருக்கார், இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அவர், அதனால் அவர் வந்து இன்டர்னல் ஆடிட்டரை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறதுலாம் இல்லை. an employee or a freelancer or anybody can be appointed as internal auditor. It is not about whether he is in employment or not. It is all about whether he has that required professional caliber, that required professional qualification. ஓரளவுக்காவது அந்த ஏரியாவில் இன்டர்னல் ஆடிட் பண்ணுற அளவுக்கு whether he has that kind of experience எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால we cannot use the internal auditor's work. Third question, the trainee asked whether the audit team is required to perform any procedures for the investment. ஆமாம்ல, ஒரு கம்பெனி வந்து பெரிய அளவில் ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் 9 அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் 45% இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்க தான் போடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 55% வந்து வேறு யாரோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 45% இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்கல்ல அதில், அப்போது இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்
அதாவது நீங்கள் தான் எங்கேஜ்மெண்ட் டீம், நீங்கள் என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க, என்ன இது எல்லாமே நம்ம வந்து ஒரு தடவை ஆடிட் பண்ணணும். அதனால் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சி ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆடிட்டர் நீட் நாட் பர்ஃபார்ம் எனி ப்ரொசீஜர்ஸ்ன்றாங்க. அதெல்லாம் தப்பு. கண்டிப்பாக யூ ஹவ் டு பர்ஃபார்ம் சர்டன் ப்ரொசீஜர்ஸ் டு சி வெதர் the investments of 45% into a private limited company which is supposingly அது வந்து உங்களுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி வேறு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சில ப்ரொசீஜர்ஸ் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அதனால் ஆன்சர் என்னன்னா போத் ஏ அண்ட் பி தான். ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் கம்பெனி வந்து சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா 45% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபுல்லாக உங்கள் பிடியில் இருக்காங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இட் இஸ் யுவர் சப்சிடரி கம்பெனி தான். அதனால் the auditor need to prepare the CFS and the same needs to be audited. But the auditor needs to consider the FS, that is அந்த subsidiary கம்பெனியாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டீல் லைன் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, டேரெக்டாக நீங்களே அந்த கம்பெனி ஆடிட் பண்ண போகிறீங்களா இல்லை வேறு ஒரு காம்பனண்ட் ஆடிட்டர் அங்கே இருக்காங்களான்றதுலாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரொசீஜர்ஸ். ரெண்டாவது வந்து ஆடிட்டர் நீட்ஸ் டு பர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்சஸ், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அங்கே வந்து அங்கே எங்கெங்கெல்லாம் கவுண்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது கரெக்டு. இன்னொன்று, நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ரிலேட்டட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷனாக இல்லையான்றதுலாம் நிறைய செக் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் நீட் டு பர்ஃபார்ம் சர்டன் ப்ரொசீஜர்ஸ். எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண வேண்டாம் நீங்கள் கொடுத்துருக்காங்களே, இது தவறு, திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இது வராது, இது பேட் ஆன்சர். ஓகே, இது ஃபஸ்ட் ரெண்டு தான் கரெக்ட். ஓகே, ஃபோர்த் கொஷின். இந்த ட்ரெயினி வந்து ஆஸ்ட் அபவுட் த ரோல் ஆஃப் ஆடிட்டர். என்ன கேட்குறாங்கன்னா, இன்கேஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டீல் லைன் பிரைவேட் லிமிடெட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 60% அடுத்த வருஷம். இப்போ 45% இருக்குது, அடுத்த வருஷம் 60% இருக்குது. என்ன பெருசாக மாறிட போகுது? ஒன்றுமே பெருசாக மாறாது. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் எங்கள் 45% எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்களோ அது இருக்குமா, அதுலேருந்து 60% இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அந்த ஒரு பேலன்ஸ் செக் பண்ணால் போதும். மற்றபடி வேறு ஒன்றும் செக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா கரண்ட் இயர்லேயே அது உங்களோட சப்சிடரி தான். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, குழந்தைங்கள தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, ஃபைனல் லெவலில் யாரும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ இதுவுமே ஒரு இன்டர்மீடியட் லெவல் கொஸ்டின் மாதிரி தான் தோணுது. 45% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை முழுமையாக ஆட்டி வைக்க முடியுதுன்னு போது அங்கேயே அது சப்சிடரி ஆகிடுது. அப்படின்றதுனால நீங்கள் இந்த வருஷமே வந்து அதை சப்சிடரி கம்பெனியாக பாவிச்சு தான் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை ஆடிட் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது அடுத்த வருஷம் ஜஸ்ட் பிகாஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் 45% to 60%, நத்திங் மச் சேஞ்சஸ் ஃப்ரம் த சைட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இல்லையா, அதுதான் ஆக்சுவலி வந்து கரெக்ட். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, the auditor need not do any additional procedures compared to the current year except for the audit procedures over the increase. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அந்த ஒரு 45% 60% இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்களே, அதுக்கு மட்டும் கரெக்டாக வேல்யூ டிஸ்க்ளோஷர்லாம் இருக்கான்னு பார்த்தா போதும். ஏன் ஐயோ ரெட்டில் இருக்கா, சாரி ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் இந்த வருஷமே அது கரண்ட் இயர்லேயே வந்து இட் இஸ் அ சப்சிடரி தான் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. அதனால் அடுத்த வருஷம் அதை வந்து 60% இன்க்ரீஸ் பண்ணால் தான் சப்சிடரி அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இதில் இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணி பாருங்கள். 45 to 60, அப்புறம் வந்து சப்சிடரி புக்ஸ் கெட் கம்ஃபர்ட் ஓவர் த மெட்டீரியல் சப்சிடரி, மெட்டீரியல் சப்சிடரி, இம்மெட்டீரியல் சப்சிடரிலாம் ஒன்றுமே கிடையாது. சப்சிடரினா சப்சிடரி தான். அதுக்கு கண்டிப்பாக 50% அபோவ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை. 50% அபோவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், அது டேரெக்டாக சப்சிடரி தான் முடிவு பண்ணிடலாம். இல்லை 45% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா இட் இஸ் சப்சிடரி தான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேறு 5% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு கம்பெனியில். ஆனால் அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே டிசைட் பண்ணுவாங்கன்னா, விச் மீன்ஸ் யூ ஆர் த பிரெயின் பிஹைண்ட் தட் கம்பெனி, ஸோ யூ பிகம் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் தட் அதர் கம்பெனி. அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் என்ன இதுன்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு case scenario number 11 that we will see in the next video. Okay, thank you so much, have a nice day.